உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் கொடுக்குறேன். ஏன்னா ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்கிற நம்ம பார்த்துட்டோம். நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன் பற்றி நிறையா பேர் பேசியிருப்பாங்க. கோரக்கர் ஆர்லிய சந்திரரேகை ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி நிறையா பேர் பேசியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அதை வச்சு தான் நம்மளும் வீடியோ போட்டோம். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ நிறையா பேர் புதுசாக சேனல் ஆரம்பித்து இப்போ நேற்று என்னுடைய அந்த இறையாட்சி அமைப்புன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, யார் அந்த ஆட்சியாளன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்களாம், அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் சொல்கிறதுக்கு நான் 2022 பதில் கொடுத்துட்டேன். அதனால் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது, அது மாதிரி அழிவில்லாத ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் சொல்லக்கூடிய அந்த தமிழன் தென் திசையிலேருந்து வருவார்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அவர் யார் அப்படின்றது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தால் தெரிய போகுது. ஏன்னா அந்த ரேஸில் பல பேர் போட்டியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப தீவிரமாக ஒரு 100 பேர் கிட்ட இருக்காங்க. அதில் மிக மிக தீவிரமாக ஒரு 5 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் 10 பேர்கிட்ட போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வீடியோ போடும்போது பார்த்தோம்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா நான் தான் அந்த போட்டியில் முதலிடத்தில் இருக்கேன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. இப்பயும் அப்போ கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண வேண்டியது, அதை எப்படி நீ முதலிடம் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த நாஸ்ட்ராடமஸ் ஐயாவோட அந்த இதில் ப்ரிடிக்ஷன்ஸில் மிக தெளிவாக இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் மிக தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி வீடியோ போடக்கூடியது என்னுடைய நண்பர் சகோ ஃபியூச்சர் சென்ஸ் ஃப்ரம் காட் சகோ தான் மிக தெளிவாக அந்த காணொலியெல்லாம் பதிவிட்டுருக்காங்க. அவங்க அட்மின் செக்ஷனு, அப்புறம் மெயில் ஐடி அது இதுன்னு கொடுத்து அவங்க சில இதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக படிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் டவுட்ஸ்லாம் கேட்குறதா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க கமெண்ட்டில். நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த புக்கெல்லாம் இருக்குது, எங்கிட்ட அந்த புக்கெல்லாம் கிடையாது. நான் யாகு மெடிடேஷன் ஐயா சொன்ன சில இதுகள்லாம் பார்த்துட்டு ஆலப்புரான் தமிழன் அவர் போட்டார். நான் உலக ஆலப்புரான் தமிழன் வீடியோ போட்டேன் 2022. நான் சேனல் ஆரம்பித்தது மக்களுடைய நன்மைகளுக்காக, திட்டமிட்டு எதுவும் ஆரம்பிக்கலை. சேனல் ஆரம்பித்தது கொரோனா டைமில் மக்கள் கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சேனல் ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுனால தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் தான் உலகை ஆளப்புறான் தமிழன்ற டைட்டில் எடுத்து வீடியோ போட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோன்னே அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் என் பழைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஆடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவில் உலகை ஆளப்புறான் தமிழன் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே போதும், அந்த வீடியோ வந்துடும். அதில் நல்லா வியூஸ் போயிருந்தது கிட்டத்தட்ட. அதே மாதிரி இந்த சேனல்லையும் கூட இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க. அதர் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களும் பார்க்குறாங்க, அதர் சேனல்காரங்களும் பார்க்குறாங்க என்னோடய சேனலை. அதனால் இந்த இம்மார்ட்டல் யார் அப்படின்றது கடவுள் முடிவு பண்ணட்டும். நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை நடக்கும். நான் பலமுறை சொல்லிட்டேன். பாண்டிய மன்னர்களுடைய அந்த வம்சாவளி தான் இம்மார்ட்டல் ரூலராக இருக்க முடியும். ஏன்னா பல பேர் கற்பனையில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதற்கெல்லாம் காரணம் இன்னொன்று, இந்த ரம்பாடி சித்திர பாடலில் சில அங்காடியாரங்கள் கொடுத்தது பல பேருக்கு மேட்ச் ஆகுது. கிட்டத்தட்ட அது 1,00,000 பேருக்கு மேட்ச் ஆகும். அப்போ தமிழ்நாட்டில் அந்த 1,00,000 பேர் அதை நம்பிக்கிட்டு 1,00,000 இளைஞர்கள் எனக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணுறீங்க சில பேர். இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் வாட்ஸ்அப் பண்ணார். ஆனால் பார்த்தோம்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் தவறு. நினைக்கலாம் தான் தான் இம்மார்ட்டல், ஆனால் அப்போ அது வரைக்கும் காத்திருக்கணும். நீங்கள் உங்கள் பணியை செய்யணும். நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு மாதம் ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு வருமானம் உங்கள் வீட்டுக்கு கொடுக்க போகிறீங்க படித்து முடித்து பாஸ் ஆனால். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு மிலிட்ரியில் கூட இருக்கலாம், ஒரு போலீஸில் இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தா ஒரு டாக்டர் கூட ஃபோன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நான் தான் ஐயர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். அவர் யாருன்னு நான் குறிப்பிட விரும்பலை, எந்த ஊருன்னு கூட குறிப்பிட வேண்டாம். ஏன்னா அவங்க மனசில் அவங்க நினைக்கிற தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நான் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறாங்க. கடைசியில் அவங்க நம்பரை பிளாக் பண்ணி விட்டேன். வாட்ஸ்அப்பையும் பிளாக் பண்ணிட்டு நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். தான் ஐயாருன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் எங்கிட்டே சண்டைக்கு வராங்க. என்னப்பா என்னமோ ஐயா இருக்குது. நான் என்ன பிப்ரவரி 8ஆம் தேதி என்றைக்கு நான் மீட்டிங்லாம் போயிட்டு இருந்தனோ அதுலேருந்து நிறையா ஃபோன்ஸு மெசேஜஸ்லாம் வருது. ஸோ அதனால் நான் வீடியோ போடாமல் அமைதியாக கொஞ்ச நாளைக்கு இருப்போம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறதுனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க சில இளைஞர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் தான் அந்த ஐயா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறது, இப்போ வாட்ஸ்அப்லேயே சொல்கிறது, ஃபோன் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப
இதாக போயிட்டுருக்காங்க. வாரத்துக்கு ஒரு கால் வருது நான் தான் ஐயான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இது வந்து ஐயாருன்றது ஒரு தமிழன் அவ்வளோதான். ப்ரிடிக்ஷனில் இருக்கிறது. அவர் எங்கேருந்து வருவாருன்னா தென் திசையிலேருந்து வருவாருன்னு போட்டுக்கோங்க. கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சுற்றளவுக்கு வந்து தான் வர முடியும். ஏன் அப்போ சென்னையிலேருந்து வர முடியாதான்னு கேட்டால் முடியாது, வாய்ப்பு இல்லை. இல்லை நீங்கள் வரான்னு தான் வாங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை யாரையுமே. நான் யாரையும் குறை சொல்லலை. ஏன் இல்லாட்டி இங்கேருந்து வர முடியாதாப்பா, பக்கத்தில் வேறு மாவட்டத்துலேருந்து வர முடியாதான்னு கேட்டால் வர வாய்ப்பு இருந்தால் வாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், ஐயான்றது ஒருத்தர் தான். மற்றவங்களாம் பாவம் அந்த நேற்று கூட அறம்பாடி சித்திர பாடலை பற்றி சில பேர் இது பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அறம்பாடி சித்திர பாடல் நம்பிக்கிட்டு தயவு செஞ்சு, ஏன்னா வரப்போகிறது ஒருத்தர் தான். ஸோ இப்போ அவர் பின்னாடி பயணிக்கிறதுக்கு வேணால் சிலர் தயாராகலாம். அதுவும் எப்போ அவர் வருவாருன்றது நான் சொன்னது இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடுவாருன்னு இருக்கேன். ஸோ அப்போ அவர் எப்போ வருவார், அவர் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா அவரே முதல்ல வெளியில் வர்றதுக்கு பல சப்போர்ட் தேவை இருக்குங்க. இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் வெளியில் வந்துடுவார். ஏன்னா இறைவனோட சப்போர்ட்டு, முருகனுடைய சப்போர்ட்டு, சிவனோட சப்போர்ட்டு, இவங்களுடைய வழிகாட்டுதலின்படியில் அவர் வெளியில் வந்துடுவார். எப்பயுமே நம்ம வந்து ஒரு இது நல்லது நடக்க போகுதுன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போது இந்த ஒரு டிசம்பர் வரைக்காவது இளைஞர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இல்லை ப்ரூஃப் பண்ணுங்கள். ப்ரூஃப் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த காலம் வந்து அந்த டைம் இஸ் கோல்டும்பாங்க இல்லையா, அதனால் வந்து அந்த நேரத்தை வந்து நீங்கள் வீணடிக்காமல் எப்பயும் போல் அவங்கவுங்க பணியை அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு, இந்த ஐஆர்னு யாராவது வீடியோ போட்டாங்கன்னா பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நீங்களும் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுங்க. நீங்கள் ஐஆர் ஆகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்கள். ஆனால் பிறக்கும் போதே இவன் தான் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஐஆர், அந்த இம்மார்டல் ரூலராக வர முடியும். அவருக்கு இறை ஆற்றல், இறை அருள், அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதனால் வந்துட்டு இதில் வந்து இடையில நான் இன்னும் பேச போனால் நிறையா இருக்குது. சரி, நான் கடைசியில் பேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் தற்பெருமையாக தான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நேற்றுலாம் ஒருத்தர் கால் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட பேச முயற்சி பண்ணேன். அவங்க 2 பேர் வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு என்னைய அடுத்து சொல்ல வராரு. இதோட என்னைய வந்து பல பேர் சொல்லிட்டாங்க. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்குது. நான் வந்து பதவி ஆசை இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனே. இன்னொன்று அவர் தான் யாஹூ மெடிடேஷன் ஐயா, நம்ம ஃபோன் நம்பர் கூட இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமே இம்மார்டல் யாருன்னு. இல்லை மற்ற சேனல்காரங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமே. ஏன் என் நம்பருக்கே கூப்பிட்றாங்க எல்லாரும். யாஹூ மெடிடேஷன் ஐயா நம்பரெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் அவர்கிட்டலாம் நான் போடுற வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். அவரும் பார்க்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணார், ஆரம்பத்தில் என்ன சொன்னார் யாஹூ மெடிடேஷன் ஐயா, அந்த தலைவன் யார், அவனை பாதுகாக்க வேண்டும், அவனை நம்ம போய் தேட வேண்டும்னாரு. அப்போ நான் வீடியோ போடுறேன்ல, இப்போ இது வரைக்கும் என்கிட்ட பேசியிருக்காரா சொல்லுங்கள், யாஹூ மெடிடேஷன் ஐயா பேசியிருக்காரா. அவங்க வீடியோ போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அவரெல்லாம் பதிலே கொடுக்க மாட்டார் யாஹூ மெடிடேஷன் ஐயா. அப்போ அவர் அந்த தேடலில் இருக்காரா சொல்லுங்கள் பார்ப்போம். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டார், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோ போட்டார் யாஹூ மெடிடேஷன் ஐயா. அவரோட வீடியோவை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. சாந்தன் போட்டாங்க, அப்புறம் கல்கித்துறை போட்டாங்க. அவங்ககிட்டலாம் பல பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள்லாம் ஐஆர் கிடையாதுங்க. ஆனால் அவங்களாம் நம்பலை. அது ரொம்ப தீவிரமாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. கருப்பாற்றல் வந்து அவங்கள வந்து ஆமாம். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன், ரொம்ப தீவிரமாக அதுக்குள்ளே போய் மண்டையை கொடுக்காதீங்க. மண்டையை கொடுத்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஜிஎம் அடிக்கடி சொல்லுவார், மண்டையை கொடுத்து நசுக்கிக்காதீங்க அப்படிம்பார். ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அதில் போய் மண்டையை கொடுக்காதீங்கம்பார். கொடுத்தீங்கன்னா அவங்க வேலை போயிரும்பார். நான்லாம் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அப்படி தான், இல்லை பரவாயில்லன்னேன், மண்டையை கொடுத்தேன், அதே மாதிரி ஆகி போச்சு. ஆனால் நான் என்னைய வந்து எங்கேயுமே வேலையை விட்டு போகிறேன்லாம் சொல்லலை. நான் துபாய் போயிட்டேன். அங்கேருந்து போயிட்டு வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறம்பாடி சித்தர் பாடல் உண்மையா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். முதல் 60 பாடல் உண்மைன்றாங்க. அப்போ அதில் பாதி பாடல் உண்மையாக இருக்குது. மீதி வந்து இது பண்ணியிருக்காங்க, யாரோ எழுதி உள்ளே சேர்த்து விட்ருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது வந்து பல பேருக்கு பொருந்துறதுனால அதை வந்து நம்ப வேண்டாம்னு நான் சொன்னேன். அது பல பேருக்கு மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் ஆகும். எனக்கு வந்து ஒரு 98% மேட்ச் ஆகும். இன்னொருத்தருக்கு ஒரு 20% மேட்ச் ஆகும். ஆனால் அவர் நினைப்பார், நம்மளாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்து வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டு தானே சாப்பாடு கிடைக்குமா சொல்லுங்கள். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ மணி எத்தனை, 6 மணிக்கு அந்த வீடியோ போட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். தியான கிளாஸ் கிளம்பிடுவேன். அப்புறம் அப்படியே
8:30க்கெல்லாம் கிளம்பிடுவேன் ஜாப்க்கு. ஆமாம், வேலைக்கு போயிடுவேன். ஸோ, இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம இன்னும் மனராட்சியில இல்ல. நம்ம வந்து அந்த காலத்தில தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஒரு 2 ஏக்கர் இடம் இருந்தா போதும். போடு ஒரு நெல்ல போடு, கொஞ்சம் காய்கறிய போடு, எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வீட்ல உட்காந்து கேம் ஆடலாம் அப்படின்னு கிடையாது. இங்க வந்து எல்லாம் ஒரு ஜாப்க்கு போனா தான் இங்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் குடுப்பாங்க. ஒரு ஃபேமிலியிலேயே. ஒரு பொறுப்பான ஒரு மனிதனா இருந்தா தான், ஒரு வேலைக்கு வெட்டிக்கு போனா தான், குடும்பத்தில இருக்கிற அப்பாவோ, அம்மாவோ, மனைவியோ, குழந்தைகளோ நம்மள மதிப்பாங்க. அத மொத புரிஞ்சு நடந்துக்கணும் இளைஞர்கள். ஏன்னா திருமணம் ஆனவங்களே நல்ல சம்பளம் வாங்குறவங்களே ஒரு 60,000 70,000 சம்பளம் வாங்குறவங்களே தான் ஐயான்னு நினச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்காதீங்க. அதுக்கு தான் இந்த காணொளி போட்டிருக்கேன். நான் காணொளி போடக்கூடாதுன்ற முடிவுல இருந்தேன். ஆனாலும் சில பேர் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால வந்து இந்த இம்மார்ட்டல் ரூலர் வந்து தன்னை வெளிப்படுத்துவதற்கு இன்னும் அவருக்கு சில காலகட்டங்கள், சில தேர்வுகள், சில பயிற்சிகள்லாம் இருக்கு. இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் வெளியில வர முடியாது. அவர் போய் அவரே சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே! அதானே பிரச்சனை. அவர முதல்ல ஒரு சிறிய கூட்டம் ஏத்துக்கும். அப்புறம் தமிழ்நாட்டோட தலைமை பதவி பெறப் போறாரு. அப்புறம் இந்தியாவோட தலைமை பதவி பெறப் போறாரு. அப்புறம் ஆசியாவுக்கே அவர் லீடரா வருவாரு. இதெல்லாம் நோஸ்ட்ராடமஸ் ஐயாவோட இதுல உள்ள ப்ரெடிக்ஷன்ஸ்ல அப்படிதான் இருக்கு. கோரக்கர் சந்திரரேகையில வந்து மன்னனென ஒருவர் உலக ஆழ்வார்ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்து நீங்க நல்லா உட்காந்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு இந்த அறம்பாடி சித்தர் பாடலை வந்து பாருங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுல அங்கு அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க ஒருத்தருக்கு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து அதைத்தான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். அது 1,00,000 பேருக்கு இருக்கும். ஆனா எவனுக்கு அக்யூரஸியா புரிஞ்சிருக்கு, எல்லாமே யாருக்கு மேட்சா இருக்குன்னு பார்க்கணும். அங்காடியாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எனக்கு அங்காடியாளம் மட்டும் தான் இருக்குன்னு, அப்ப நானும் அரசியல்ல எவ்வளவு பெரிய ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அரசியல் ஸ்டண்ட்டுக்குள்ள உள்ள வந்து அவங்களால நிக்க முடியுமா? அங்காடியாளம் இருக்குன்னு சொல்றாங்களே, வந்து நிக்க சொல்லுங்க. 2 நாள் நிக்க சொல்லுங்க பாப்போம். தூக்கி உள்ள வச்சுருவானுங்க. அவ்வளவு பெரிய ஸ்டண்ட் ஓடிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஒரு அ பதவிக்கு வரப்போறாங்க. இந்த இம்மார்ட்டல் ரோல்ன்றது இன்னும் அவங்க நினைக்கிற மாரி இந்த கவுன்சிலர், எம்எல்ஏ போஸ்ட் கிடையாது. சிஎம்க்குலாம் மேல, பிஎம்க்குலாம் மேல இம்மார்ட்டல் ரோல்ன்றது. இறைவனுடைய அந்த ஆற்றல், அனுக்கிரகம் பெற்று உலகத்தை வழிநடத்தப் போற ஒரு தலைவன். அப்போ அவருக்கு வந்து ஆரம்பத்துல சிலருடைய உதவி தேவைப்படலாம். ஆனா இறைவனுடைய அந்த சப்போர்ட்டும், அந்த சில நல்ல மனிதர்களுடைய உதவியும் அவருக்கு தேவைப்படலாம். அவர் வெளியில வர்றதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வெளிய வந்துட்டாருன்னா, அப்புறம் அவரு தனிப்பட்ட முறையில இறைவனுடைய அனுக்கிரகத்தால நல்ல ஒரு நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு குடுப்பார். அந்த பாண்டிய மன்னனோட ஆட்சியை குடுப்பார். அதனால நம்மலாம் ஒரு பாண்டிய மன்னர்களுடைய வாரிசுகள் நம்ம எல்லாருமே. முருகனுடைய வாரிசுகள். நேத்து கூட பார்த்தீங்கன்னா, காளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயில் வந்து காசி, ராமேஸ்வரத்துக்கு அடுத்து ஒரு சிறப்பான கோயில்னாங்க. போய் அங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, இப்ப நீ எதுக்கு வீடியோ போட்டேன்னா, தான் ஐயான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க யாரும். நீங்க தான் ஐயான்னு சொல்லி ஃபோன் பண்ணாதீங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். நேத்து அப்படித்தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. வாட்ஸ்அப் குழுவுல உள்ள கொண்டு வந்து சேர்த்தேன். சேர்த்த உடனே ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் கோயிலுக்குள்ளேருந்து வெளியில வரேன். பார்த்தா நெறைய வாய்ஸ் மெசேஜ் போட்டு குரூப்ல சண்டைய போட்டுக்கிட்டு இருந்தாரு. உடனே குரூப் விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ, இப்ப இந்த மாரி தான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட சில பேர் செயல்படுறதுனால, அவங்க போய் தனியா வேணா நீங்க எதாவது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க தான் அப்படின்னா நீங்க போய் ப்ரூஃப் பண்ணுங்க. போங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் கிட்டத்தட்ட 3 1/2 வருஷமா வீடியோ போட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெறையா பேரு வந்து வீடியோ போடுறாங்க YouTubeல. அதுலயும் கூட நான் போட்ட ஒரு ஷார்ட் வீடியோல வந்து அந்த அலிலா ஆட்சியாளன் யாருன்னு என்ட்ட கேட்டிருக்காரு கொஸ்டின். யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இது என்ன எப்படி சொல்றது நானு? இறைவன் தான் முடிவு பண்ணணும் அத வந்து. அதனால வந்துட்டு பார்த்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து பிரிடிக்ஷன்ல இருக்கிறது நடக்கணும்னா, முதல்ல தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பிரிவை உருவாக்கி ஆட்சியை வேற யாரோ வந்து பிடித்தார்கள்னு நம்ம பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரி வரலாறுல. ஸோ, இப்போ அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் அந்த ஐயார் வெளியில வரும்போது அவர் பின்னாடி நீங்க பயணிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நான் ஐயாரே யாருன்னு தெரியாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி? நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். ஸோ, இப்போ இந்த இம்மார்ட்டல் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் இம்மார்ட்டல் நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோக்கு போலாம். அடுத்த வீடியோல வந்து முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய தொந்தரவுகள் வந்துச்சு. வாட்ஸ்அப்லயும் சரி, கமெண்ட்லயும் சரி, என்னோட வீடியோ பார்த்துட்டு நான் பழைய வீடியோல நம்பர குடுத்துருக்கேன்னா உடனே ஃபோன் பண்ணிடுறீங்க. இல்லைன்னா எடிட் பண்ணி அந்த நம்பர்லாம் போய் அழிக்கணும் போல உள்ள போய். நிறைய கால்ஸ் வருது. அதனால இளைஞர்கள் பொறுப்போட நடந்துக்குங்க.
நீங்கள் தான் ஐஆர் அப்படின்னா அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, யார் தலைநிலையில் இருக்கோ அதை மாற்ற முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் பிரதமர் ஆகணும்னு தலையில இருந்துச்சு. அவர் ஆயிருக்காரு. அப்துல் கலாம் வந்து இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் ஆகணும்னு இருந்திருக்கு. அவர் ஆயிருக்காரு. சாதாரண மனிதன் தான் அப்துல் கலாம். எப்படி ஆனாரு? இறைவனோட அனுக்கிரகம் தான். ஸோ, அப்ப நம்ம தலையில எழுதியிருக்கணும் தல விதியும், இறைவனோட அனுக்கிரகமும், நம்மளுடைய உழைப்பும் இருந்தா நம்ம ஒரு பெரிய பதவி அடையலாம். அப்ப அந்த இம்மார்ட்டல்ன்ற ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. இறைவனா பார்த்து நம்மளுக்கு குடுக்கும்போது அதை ஏத்துக்கணும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா, அமைதியா பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.